வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜின் அப்படிங்கிற அதிமேதாவிக்கு தான் அந்த பதிவு. ஏன்னா அந்த கமெண்ட்டில் வந்துட்டு நான் குறை சொல்கிறது எல்லாத்தையும் குறை சொல்கிறது இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது நூதன புரட்டனை, இது வேதத்துக்கு விரோதமான புரட்டு வேலை, இதை செய்ய வேண்டாம், அது தவறான காரியம், பலர் இடரல் அடைந்துருவாங்க அப்படிங்கிற வேத வசனத்தின் ஒட்டி தான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். இவன் டேய் அப்படின்ட்டு ஒரு ஈரெஸ்பெக்டடாக வேதம் அறியாத ஒரு வேகாதவன் பேசியிருக்கிறான். ஆகாத செயலை செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை கமெண்ட்டை நம்மக்கிட்ட இது பண்ணுறோம் அப்படின்னா பிரதியுத்திரம், மெதுவான பிரதியுத்திரம். ஆண்டவர் சொன்ன காரியம் தான், மெதுவான பிரதியுத்திரம். எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நீ கமெண்டில் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் கண்டிப்பாக வேத வசனத்தை காண்பித்து உங்களுக்கு தெளிவு உண்டாகும்படி செய்வேன். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசணுங்கிறக்காக தான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடுறேன். இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட முடியும். போட்டு இது பண்ணும்போது அவ்வளோத்தையும் உங்களால் பார்க்க முடியாது, பொறுமை கிடையாது. அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தின சுருக்கமான சில வசனங்களை கொடுத்து தான் நான் இது பண்ணுறேன். இல்லைன்னா விரிவாக ஒரு 15 வசனத்தை கொடுத்து உங்களுக்கு நான் சொல்லி விளக்கம் பண்ண முடியும். நான் வெளியிடங்களில் அந்த மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கிறேன். பல வசனங்களை கொடுத்து இது வேதத்துக்கு இப்படி இந்த வசனத்தெல்லாம் கை கொண்டால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு நான் வெளியே பிரசங்கிக்கிறேன். பட் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ரத்தின சுருக்கமாக ஒரு வசனம் போதும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பேசுகிறேன். அப்போது நான் என்னுடைய கேரக்டர், அதாவது ஊழியர்களுடைய கேரக்டரை சொல்லலை, ஊழியரை சார்ந்த எந்த காரியமும், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய உள்ளான வாழ்க்கைகள், மறைவான வாழ்க்கைகள் எல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற காரியம் இருக்கிறது. ஆண்டவர் எல்லா விதத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், சரியா? ஆனால் வேதத்துக்கு விரோதமாக வேத வசனம் இப்படி சொல்லியிருக்க மாற்றி சொல்லும்போது அது வேதத்தின் பிரகாரம் தவறு அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க ரெஜின் அப்படிங்கிற வேகாதவரை, முதலாவது மரியாதை என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு வரணும். அதே போல் அட்வைஸ் பண்ணணும்னா வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியான ஒரு இதாக இருக்கும், சரிங்களா? முதல்ல நீங்கள் புதிய ஏற்பாடை வாசிங்க. மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து ஆவியானவருடைய வழி நடத்துதல்கள் எப்படி கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தமான வசனங்களாகத்தான் இருக்கும். நீங்கள் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1 பேதுரு 2 பேதுரு, இப்படிப்பட்ட விசுவாசிகள், அதாவது பொல்லாத ஊழியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போய் வாசிங்கன்னா தெரியும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னதுக்கு தான் இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஆகாத காரியத்தை பேசி எந்த ஒரு முகாந்திரமின்றி அவனுக்கு கடுப்பாயிருக்கு. அப்போது நேற்று அவன் நல்லா ஃபுல்லாக சாராயத்தை குடிச்சிட்டு ஆகாத வேலையை பேசியிருக்கிறான். முதல்ல மரியாதையை கற்றுக்கொண்டு வா, அதுக்கப்புறம் பின்னால் பேசுவோம், சரியா? வேத அடிப்படையில் பேசியிருக்கேன். அந்த வேதத்துக்கு உண்டான அர்த்தத்தை நீ இது தவறு அப்படின்னு சொன்னேன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வீடியோவை உடனே டிலீட் பண்ணிடுவேன்.